மொத்தம் 14 கேள்விகள் கொடுத்துருக்கேன். 14 கேள்விகளில் நீங்கள் எவ்வளோ விடை வந்து சரியாக எழுதியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு படமாக ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட பொதுத் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் கூடுதல் வினாக்கள் தான் கொடுத்துருக்கேன். இது மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனைது தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த அடிகளை பயின்று வந்துள்ள தொடைநயங்கள்னு கேட்டிருக்காங்க. இது பல உள்தெரிகளாக நம்மளுக்கு கேட்ட கேள்வி தான். இது மார்ச் 2024 உங்களோட ரிவிஷன் டெஸ்ட்டு பிடிஏ கொஸ்டினில் இந்த கேள்வி முக்கியமாக வரக்கூடியது. இப்போ நீங்கள் விடை வந்து ஒரு நோட் எடுத்து விடை எழுதி வச்சுக்கோங்க. நான் வீடியோ இறுதியில் விடை சொல்கிறேன், செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ மார்க் வருதுன்னு. தண்டி அலங்காரம் எத்தனை பெரும்பிரிவுகளை உடையது? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, இதில் பார்த்துக்குங்க. அடுத்து, தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. அடுத்து, தண்டி போஆ கிபி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அடுத்து பாருங்கள், தண்டி அலங்காரத்தில் குறிப்பிடப்படும் மலை என்ன மலை? அடுத்து, தண்டி அலங்காரம் பாடப்பகுதி டேஸ் அணியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. எந்த அணியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கு? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், விடை என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை. அடுத்து, வெங்கதிர் என்னும் சொல்லின் பொருள். வெங்கதிர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? அடுத்து, அணி இலக்கணம் மட்டுமே கூறும் இலக்கண நூல் என்ன நூல்? இருவேறு பொருள்களுக்கான ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது டேஸ் அணி எனப்படும். அடுத்து, அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல். அடுத்து, வெங்கதிர் இலக்கண குறிப்பு. அடுத்து, உயர்ந்தோர் இலக்கண குறிப்பு. அடுத்து, இல்லாத இலக்கண குறிப்பு. இப்போ இதோட விடை பார்க்கலாமா? இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் பார்க்கலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதின விடையும் இதுவும் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயங்கள் என்ன வரும்? அடி எதுகை சீர்மோனை. அடுத்து பாருங்கள், தண்டி அலங்காரம் டேஸ் பெரும்பிரிவுகளை உடையது 3. தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது காவிய தர்சம். தண்டி போஆ கிபி டேஸாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் 12. தண்டி அலங்காரத்தில் குறிப்பிடப்படும் மலை பொதிகை. தண்டி அலங்காரம் பாடப்பகுதி டேஸ் அணியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பொருள் அணியியல். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை நேரிசை வெண்பா. வெங்கதிர் என்னும் சொல்லின் பொருள் ஒளிர்கின்ற கதிரவன். அணி இலக்கணம் மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். இருவேறு பொருள்களுக்கான ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது டேஸ் அணி எனப்படும் பொருள் வேற்றுமை. பொருள் வேற்றுமை அணி. அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். குவளையானன்னு ஹைலைட் பண்ண அது தவறுமா, தொல்காப்பியம் தான் விடை சரி. அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து, வெங்கதிர் இலக்கண குறிப்பு. வெங்கதிர்னா என்ன வரும்னா பண்பு தொகை. உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர். இல்லாத இலக்கண குறிப்பு. இல்லாதன இடைக்குறை. இதுதான் இதற்கான விடை. 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தாச்சு. நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்தடுத்து 1 by 1 ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.